Taste the Daily. மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்டமாக 58 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. டெல்லி உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். இந்தியர்கள் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதற்காகவே பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், சீக்கியர், பௌத்தர் என இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரே சீரான சட்டங்கள் அவசியம் என்றும் ஹிமாச்சல் பரப்புரையில் பேச்சு. பலவீனமான காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது உதவி கேட்டு உலக நாடுகளிடம் காங்கிரஸ் அரசு கெஞ்சியதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தற்போது பாஜக ஆட்சியில் யாரிடமும் உதவி கேட்டு கெஞ்சும் நிலையில் இந்தியா இல்லை என்றும் திட்டவட்டம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிகாலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை. கொச்சி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட இடங்களின் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலில் வேட்டி சட்டையில் வந்து ஆளுநர் RN ரவி வழிபாடு. திருவள்ளுவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கோயிலுக்கு வருகை தந்த ஆளுநர். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருந்தால் தனது கட்சியை கலைத்து விடுவதாக சீமான் பேட்டி. தனித்து போட்டியிடுவதே வீரனுக்கு அழகு என தொடையை தட்டி சவால் விட்ட சீமான். காவலாளியை தாக்கிவிட்டு தமது பண்ணை வீட்டுக்குள் நுழைந்ததாக பிரிந்து வாழும் மனைவி பீலா IAS கொடுத்த புகார் எதிரொலி. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்தது போலீசார். ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியவில்லை என கூறி நெல்லை மாவட்டம் 3 அடைப்பு அருகே 3 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம். ஈரோட்டில் ஒரு வழிப்பாதையில் சென்றதாக 12 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார். கோயம்புத்தூரில் மின்சாரம் தாக்கி சிறுவன் சிறுமி உயிரிழப்பு. பூங்காவில் உள்ள சறுக்கில் விளையாடிய போது மின்சாரம் பாய்ந்ததால் விபரீதம். உத்தராகண்டில் கேதார்நாத் கோவிலுக்கு 6 பயணிகளுடன் புறப்பட்ட ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம். ஹெலிகாப்டரின் பின்பக்க மோட்டாரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் சுற்றி சுழன்றபடியே தரையிறங்கிய நிலையில் பயணிகளும் விமானியும் உயிர் தப்பினர். மெயின் அருவி பழைய குற்றாலம் அருவியை தொடர்ந்து 5 அருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. 1 வார கால தடைக்கு பிறகு இன்று காலை முதல் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிப்பு. முன்னாள் மனைவியான பாடகி சுசித்ரா தமது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேட்டி தந்ததாக நடிகர் கார்த்திக் குமார் மான நஷ்ட வழக்கு. கார்த்திக் குமார் பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சுசித்ராவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. பெங்களூருவில் பண்ணை வீட்டில் மது விருந்து நடைபெற்ற விவகாரம். நடிகைகள் உட்பட 86 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானதால் கைதாக வாய்ப்பு. புனேயில் 17 வயது சிறுவன் தொடர்புடைய போர்ஷே கார் விபத்தின் பழியை குடும்ப ஓட்டுநர் மீது போட முயற்சி நடந்ததாக காவல் ஆணையர் தகவல். விபத்து நடந்த பிறகு காரை ஓட்டியது தான் என ஒப்புக்கொண்டால் ஓட்டுநருக்கு பணம் கொடுக்க பெற்றோர் முன்வந்ததாகவும் பேட்டி. சவுக்கு சங்கர் மீதான குண்டாசு உத்தரவை ரத்து செய்ய கோரும் வழக்கில் 2 மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய 2 நீதிபதிகள். அரசு பதிலளிக்க அவகாசம் வழங்குமாறு ஒரு நீதிபதியும் குண்டாசை ரத்து செய்ய மற்றொரு நீதிபதியும் உத்தரவிட்டதால் வழக்கு 3வது நீதிபதிக்கு பரிந்துரை. அதிகாரமிக்க நபர்கள் பேசியதால் தான் சவுக்கு சங்கர் வழக்கை அவசரமாக இறுதி விசாரணைக்கு எடுத்ததாக நீதிபதி சுவாமிநாதன் கருத்து.
உரிய முறையில் யோசிக்காமல் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள வருமாறு கேரள அரசு விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மருத்துவ சிகிச்சைக்காக கொல்கத்தா வந்தபோது கொல்லப்பட்ட வங்கதேச எம்பியை எதிரிகள் இளம்பெண்ணை வைத்து தீர்த்து கட்டியது அம்பலம். கனிவாக பேசி இளம்பெண் குடியிருப்பு ஒன்றுக்கு அழைத்துச் சென்ற எம்பியை கசாப்புக்காரர் உள்ளிட்ட 4 பேர் துண்டு துண்டாக வெட்டியதாக தகவல். கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை அறிவித்த புகாரில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கேடன்ஸ் மருத்துவமனைக்கு சீல். சிசுவின் அடையாளத்தை கண்டறிந்து கருக்கலைவில் ஈடுபட்டது போதிய மருத்துவர்கள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் சுகாதாரத்துறை நடவடிக்கை. Taste the Daily.